ஹாய் எவ்ரிவன், கிரீட்டிங்ஸ். ஸோ என்னால் ரொம்ப நாள் வீடியோ போட முடியல. ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கு கரெக்டாக டைமும் செட் ஆகலை. ப்ளஸ் வந்து எனக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ஸுமே என்கிட்ட பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் நான். இப்போவும் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்குள்ள செஷனுக்கு நம்ம டைரெக்டாக போயிடலாம். இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, லீகல் என்டிட்டி அண்ட் இன்ட்ரோடக்ஷன். நான் ஏற்கனவே லாஸ்டா இருக்கிற 3 எபிசோட்ஸ்ல உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். லீகல் என்டிட்டி அப்படின்னா என்னன்னா, நம்ம கம்பெனி இல்ல நம்மளோட இண்டஸ்ட்ரி இல்ல நம்மளோட ஆர்கனைசேஷன்ல ஒரு எம்ப்ளாயியை எடுக்கணும் அப்படின்னா நம்ம லீகலி ரெஜிஸ்டர் பண்ணணும். கவர்மெண்ட் நம்ம இருக்கிற கண்ட்ரிய பொறுத்து லீகலி நம்ம கம்பெனியை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். சோ அந்த பர்டிகுலர் லீகல் எம்ப்ளாயர் கீழே தான் உங்களோட உங்களோட எம்ப்ளாயீஸ நீங்க ரெக்ரூட் பண்ண முடியும். சோ அதுக்கு பேர் தான் லீகல் என்டிட்டி. ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ஓகே, இது வந்து ஏற்கனவே நான் ஃபங்க்ஷனல் செட்டப் மேனேஜர் அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இட் இஸ் நத்திங் பட் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். அந்த செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்குள்ள போயிட்டு நீங்க மேனேஜ் லீகல் என்டிட்டி அப்படிங்கிற டாஸ்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அங்க இருக்கிற ஒரு பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? சோ இதுல என்னெல்லாம் இருக்கு? இப்ப நான் எடுத்திருக்கிற இந்த பர்ட்டிகுலர் இடத்துல பாத்தீங்கன்னா, இங்க கண்ட்ரி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கு. சோ இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நான் என்னோட கம்பெனிய இந்த பர்ட்டிகுலர் நேம்ல ரெஜிஸ்டர் பண்ண போறேன். லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர்னா என்னன்னா, இப்ப ஆதார்னா ஆதாருக்கு எப்படி ஒரு நம்பர் இருக்கோ, அந்த மாதிரி ஒரு ஒரு லீகல் என்டிட்டிக்கும் ஒரு ஐடென்டிஃபையர் மஸ்ட். சோ அந்த லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர் நம்ம பார்ப்போம். இந்த லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையரை நம்ம என்னையில இருந்து வாங்கியிருக்கோமோ அந்த ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் மோஸ்ட்லி இருக்காது. இது வந்து நான் மேண்டேட் ஃபீல்ட்ஸ், மீனிங் நீங்க இதுக்கு போட்டே ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் டேட் என்டர் பண்ணணும், இன்னையில இருந்து இந்த கம்பெனி இந்த பர்டிகுலர் லீகல் என்டிட்டியை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோங்கிற பட்சத்துல அந்த ஸ்டார்ட் டேட்டை நீங்க இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து எந்த ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வருது, யுனைடெட் ஸ்டேட்ஸோட இன்கம் டாக்ஸ் கடியில தான் இது வருது அப்படிங்கிறது இந்த வேர்ட்ல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் ஐடென்டிஃபைங் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது. ஓகே, பிளேஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த லீகல் என்டிட்டியை எங்க நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறோங்கிற பிளேஸ். அகெயின் இந்த பக்கத்துல இருக்கிற அந்த ஆஸ்ட்ரிக் மார்க் போட்டிருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் மேண்டேட் ஃபீல்ட்ஸ். இந்த ஐடென்டிஃபைங் ஜூரிஸ்டிக்ஷன், பிளேஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் மேண்டேட்டரி கிடையாது. ஓகேவா? சோ நீங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு லீகல் என்டிட்டியை ரெஜிஸ்டர் பண்றீங்கிற பட்சத்துல டின் ஆர் இஐஎன் கொடுக்கணும், லீகல் ரிப்போர்ட்டிங் யூனிட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த லீகல் என்டிட்டியை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் உள்ள போலாம். இதுக்கு பேரு பேரோல் ஸ்டாட்டுட்டரி யூனிட் லீகல் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்றோம். இது என்ன, இது இல்லாமலும் இது பாத்தீங்கன்னா இது மேண்டேட் கிடையாது. இது இல்லாமலும் இதுல நீங்க சேவ் அண்ட் க்ளோஸ் இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஒர்க் ஆகும். பட் இது ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த லீகல் என்டிட்டியா நீங்க வந்து ஜஸ்ட் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கிறீங்க, எந்த எம்ப்ளாயிஸையும் இதுக்கு அடியில நீங்க வந்து ரெக்ரூட் பண்ண போறது இல்ல, எந்த கண்டிஜென்ட் ஒர்க்கரையும் இதுக்கு அடியில நீங்க ரெக்ரூட் பண்ண போறது இல்லைன்னா சிம்பிளா நீங்க இதை கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா நீங்க இதுக்கு அடியில எம்ப்ளாயிஸ் எடுக்க போறீங்கிற பட்சத்துல இந்த லீகல் எம்ப்ளாயரை நீங்க வந்து செக் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த லீகல் என்டிட்டி அடியில நீங்க எம்ப்ளாயிஸ ரெக்ரூட் பண்ண முடியும். பேரோல் ஸ்டாட்டுட்டரி யூனிட் எதுக்கு அப்படின்னா, இதே லீகல் என்டிட்டியே வந்து நான் என்னோட பேரோல் ஸ்டாட்டுட்டரி யூனிட்டா யூஸ் பண்ணிக்கிறேன், மீனிங் பேரோல் ப்ராசஸ் பண்றதுக்கும் நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கறத நம்ம வந்து இங்க கன்ஃபார்ம் பண்ணும். இந்த ரெண்டுத்தையும் செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் லீகல் என்டிட்டியே நான் லீகல் எம்ப்ளாயராவும் யூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது எம்ப்ளாயிஸை ரெக்ரூட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன், பேரோல ப்ராசஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். இன்கேஸ் நீங்க இங்க செக் பண்ணல, இந்த பேரோல் ஸ்டாட்டுட்டரி யூனிட்ல செக் பண்ணலன்னா இந்த பேரோல் ஸ்டாட்டுட்டரி யூனிட்ல உங்களுக்கு நீங்க ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாமே டிஸ்பிளே ஆகும். பேரோல் ஸ்டாட்டுட்டரி யூனிட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதுல இருந்து நீங்க ஒன்ன சூஸ் பண்ணீங்கன்னா அதையுமே இந்த பர்டிகுலர் லீகல் என்டிட்டிக்கு பேரோல் ப்ராசஸ் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் உள்ள எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு இதை மீறி ஏதாவது தெரியுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ வரக்கூடியவங்களும் அதை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்ப இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் போட்டிருக்க இல்லையா, இதுவே இந்தியாவா இருந்தது, கண்ட்ரி இந்தியாவா இருந்ததுன்னா வேற எதுவுமே சேஞ்ச் ஆகாது. பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர், லீகல் ரிப்போர்ட்டிங் யூனிட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இங்க பிஐஎன் நம்பர் கொடுப்போம். இங்க டின் மாதிரி இங்க பிஐஎன் நம்பர். சோ இந்த மாதிரி நீங்க எந்த கண்ட்ரியை சூஸ் பண்றீங்களோ அங்க என்ன மெத்தட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த ஃபீல்ட்ஸ் வந்து வேரி ஆகும்.
சோ இப்போ உங்களோட ஆர்கனைசேஷன் ஒரு 17 கண்ட்ரீஸ் எக்ஸ்பேண்ட் பண்றோம், இல்ல உங்களோட கிளைண்ட் வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் ஓவராலா ஒரு 200+ கம்பெனி கண்ட்ரீஸ வந்து பேரோலே சப்போர்ட் பண்ணுது ஃப்ரம் ஆரக்கிள் சொல்றேன். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஒரு ஒரு மேஜர் ரோல் அவுட் இருக்குங்கிற பட்சத்துல நீங்க நிறைய என்டிட்டிஸ் வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் கிரியேட் லீகல் என்டிட்டி. சோ லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணிட்டீங்க. அதுக்கு அடியில எம்ப்ளாயிஸ் ரெக்ரூட் பண்றதுக்காக இந்த லீகல் எம்ப்ளாயரையும் செக் பண்ணிட்டீங்க, இந்த பேரோல் ஸ்டாட்டுட்டரி யூனிட்டையும் செக் பண்ணிட்டீங்க. இதோட நம்ம வேலை முடிஞ்சுதா இந்த லீகல் என்டிட்டி கிரியேஷன்லன்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது வந்து நீங்க ஜஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேல ஃபர்தரா எந்த அப்டேட் தேவைப்பட்டாலும் நாம போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அதுதான் மேனேஜ் லீகல் என்டிட்டி HCM இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. இதுக்கு நீங்க அதே ஃபங்க்ஷனல் செட்டப் மேனேஜர், அதாவது செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்குள்ள போயிட்டு மேனேஜ் லீகல் என்டிட்டி HCM இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற டாஸ்க நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா போதும், இந்த பேஜ் வந்துட்டு ஓபன் ஆயிடும். ஓகேவா? ஒன் செகண்ட், இதுல இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். லீகல் அட்ரஸஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த லீகல் அட்ரஸஸ் வந்து மேனேஜ் லீகல் அட்ரஸ் அப்படிங்கிற டாஸ்க்ல நீங்க ஆல்ரெடி இந்த என்டிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல நியூயார்க்ல எனக்கு வந்து இந்த கம்பெனியை நான் ரெஜிஸ்டர் பண்றேன்னா, அந்த நியூயார்க்ல எனக்கு என் கம்பெனி அமைய போற பிசிக்கல் அட்ரஸ் இருக்குல்ல, இப்ப நம்ம எல்லாம் நம்ம ஒரு அமேசான் டெலிவரி போட்டா நம்ம ஒரு அட்ரஸ் சொல்றோம் இல்லையா, நம்மளோட வீட்டு அட்ரஸ், அந்த மாதிரி இந்த லீகல் என்டிட்டியோட பிசிக்கல் அட்ரஸ் என்னமோ அதை ஆல்ரெடி நம்ம எங்க போய் சேவ் பண்ணிருப்போம்னா மேனேஜ் லீகல் அட்ரஸஸ் அப்படிங்கிற டாஸ்க்ல நம்ம என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம். அந்த வேல்யூஸ் தான் இந்த எல்ஓவில டிஸ்பிளே ஆகும். எல்ஓவினா ஒண்ணும் இல்ல, லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். இது கடையில போட்டீங்கன்னா ஒரு டிராப் டவுன் மாதிரி வரும் இல்லையா, அதுதான். ஓகே, இப்போ வந்து நேரா இந்த டாஸ்க்கு வந்துடலாம். மேனேஜ் லீகல் என்டிட்டி HCM இன்ஃபர்மேஷன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம அங்க கொடுத்திருந்த நேமை வச்சு சர்ச் பண்ணலாம், ஐடென்டிஃபையர் வச்சு சர்ச் பண்ணலாம், பேரண்ட் பேரோல் ஸ்டாட்டுட்டரி யூனிட் வச்சு சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க எந்த விதத்துல சர்ச் பண்ணாலும் அந்த லீகல் என்டிட்டி வந்து டிஸ்பிளே ஆகும். அதை ஓபன் பண்ணீங்க, இங்க மாதிரி சர்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஓபன் பண்றீங்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வரும். இந்த பேஜ்ல என்னெல்லாம் இருக்கும், மெயினா இதோட ஸ்டார்ட் டேட் என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் டேட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட் வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நீங்க என்டர் பண்ணணும். இது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் டே இன்ஃபர்மேஷன் செக்ஷன் ஒன்னு இருக்கும். ஒர்க் டே இன்ஃபர்மேஷன் செக்ஷன் அப்படின்னா என்னன்னா, அந்த பர்டிகுலர் லீகல் என்டிட்டில ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால 10 hours வரைக்கும் ஒர்க் பண்ணலான் இருக்கும். நெதர்லாண்டு, நீங்க கண்ட்ரி வைஸ் அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்துட்டு மாறும். யூஎஸ்ல ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற அந்த லீகல் என்டிட்டியோட ஒர்க் ஸ்டார்ட் டைம் என்ன, ஒர்க் எண்ட் டைம் என்ன, ஸ்டாண்டர்டா இவ்வளவு ஒர்க்கிங் ஹவர்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதோட ஃப்ரீக்வன்சி மீனிங் இங்க 40ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வீக்லி நீங்க கொடுத்துக்கலாம். ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் அந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். அதாவது நீங்க இங்க கொடுத்திருக்கிற ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் டெய்லி மெயின்டைன் பண்ணணுமா, வீக்லி மெயின்டைன் பண்ணணுமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இங்க ஃப்ரீக்வன்சில கொடுப்பீங்க. ஓகேவா? சோ நீங்க கொடுத்திருக்க கிரியேட் பண்ணிருக்கிற அந்த லீகல் என்டிட்டியோட ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம், ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ், அதோட ஃப்ரீக்வன்சி, இது எல்லாமே ஒர்க் டே இன்ஃபர்மேஷன்ல இருக்கும். ஓகேவா? சோ இந்த இன்ஃபர்மேஷன் புரிஞ்சது இல்லையா? இப்ப லீகல் எம்ப்ளாயர் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? லீகல் எம்ப்ளாயர் இன்ஃபர்மேஷன்ல சேலரி லெவல் இருக்கும், ஒர்க்கர் நம்பர் ஜெனரேஷன். ஒர்க்கர் நம்பர் ஜெனரேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ யூஸ்வலா இப்ப நம்ம ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு எம்ப்ளாயி ஐடிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஒர்க்கர் நம்பர் ஜெனரேஷன் எப்படி நான் பண்ணணும்னு சிஸ்டம் உங்ககிட்ட கேக்குது. நீங்க என்ன சொல்லலாம்னா, இந்த லீகல் எம்ப்ளாயருக்கு அடியில நான் ரெக்ரூட் பண்றவனோட சீக்வன்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்றவனுக்கு ஏன் கொடுங்க, நெக்ஸ்ட் வந்து ஜாயின் பண்றவங்களுக்கு பீன் கொடுங்க, ஃபர்ஸ்ட் உள்ளவனுக்கு 1 கொடுங்க, செகண்ட் உள்ளவனுக்கு 2 கொடுங்க, அந்த மாதிரி லீகல் என்டிட்டியோட சீக்வன்ஸை நான் யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கர் நம்பரை ஜெனரேட் பண்ணணுமா, இல்ல குளோபல் சீக்வன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, இந்த லீகல் என்டிட்டிலாம் நீ பார்க்க வேணாம், என் கம்பெனில இவன் ஜாயின் பண்ற எத்தனாவது எம்ப்ளாயி அப்படிங்கிற குளோபல் சீக்வன்ஸ் பார்க்கணுமா, இல்ல இந்த ரெண்டு நீ சிஸ்டமே ஜெனரேட் பண்ண வேணாம், எனக்கு நான் மேனுவலா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்போ மேனுவல்னு கொடுத்துக்கலாம். இல்ல என்னோட கம்பெனி என்னோட லீகல் என்டிட்டி பொறுத்தளவுல நான் இதை யூஸே பண்ண போறது இல்லைன்னா நாட் யூஸ்டுன்னு கொடுத்துக்கலாம். இது உங்களுக்கு யாருக்காவது புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்துட்டு
பீப்புள் குரூப் வந்து இது ஒரு கீ ஃபிளக்ஸ் ஃபீல்டு. ஃபிளக்ஸ் ஃபீல்டுக்கு நான் செப்பரேட்டா ஒரு செக்ஷன் கவர் பண்றேன். அதுல இந்த பீப்புள் குரூப் பத்தி எல்லாம் பார்க்கலாம். ஓகே, மினிமம் ஒர்க்கிங் ஏஜ் இப்போ சில கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா 18க்கு கீழே இருக்கிறவங்கள ரெக்ரூட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். சோ அந்த மாதிரி மினிமம் ஒர்க்கிங் ஏஜ் என்ன, மேக்சிமம் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன, அது மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் மாடல் வந்து ஒரு மஸ்ட். சோ அதை பத்தியும் நம்ம பார்க்கலாம். சோ இந்த செக்ஷன் ரொம்ப செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா இருக்கிறதுனால நான் இதுக்கு மேல இதை எக்ஸ்பிளைன் பண்ணாம நெக்ஸ்ட்டுக்கு போறேன். பட் இதுல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் மாடல். இப்ப கரண்டா ஆரக்கிள்ல வந்து 3 டயர் யூஸ் பண்றது கிடையாது, 2 டயர் மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. 2 டயர் சிங்கிள் அசைன்மெண்ட், 2 டயர் சிங்கிள் கான்ட்ராக்ட் சிங்கிள் அசைன்மெண்ட், 2 டயர் மல்டிபிள் கான்ட்ராக்ட் சிங்கிள் அசைன்மெண்ட், 2 டயர் மல்டிபிள் அசைன்மெண்ட். இந்த 4 தான் இப்ப யூசேஜ்ல இருக்கு. இந்த லீகல் என்டிட்டி இந்த எம்ப்ளாய்மெண்ட் மாடல்ல எந்த மாடலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம இங்க கொடுக்குறோம். ஓகே, சோ இதுல இந்த 2 டயர் சிங்கிள், இது ரொம்ப எலாபரேட்டா உங்களுக்கு சொல்லணும்னு இல்ல, சோ அதனால சிம்பிளா சொல்றேன். 2 டயர் சிங்கிள் அசைன்மெண்ட்னா என்னோட கம்பெனில இந்த பர்டிகுலர் லீகல் என்டிட்டில நான் யாரெல்லாம் ரெக்ரூட் பண்ண போறேனோ அவங்களுக்கு ஒரே ஒரு அசைன்மெண்ட் தான்ப்பா இருக்கும், அதுக்கு மேல நான் எந்த வேலையும் கொடுக்க போறது இல்லைங்கிற பட்சத்துல 2 டயர் சிங்கிள் அசைன்மெண்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து சிங்கிள் கான்ட்ராக்ட் சிங்கிள் அசைன்மெண்ட், சிங்கிள் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்துல கான்ட்ராக்ட் பேஸ்ட் எம்ப்ளாயீஸும் இருக்கிறாங்கிற பட்சத்துல நீங்க சிங்கிள் கான்ட்ராக்ட் சிங்கிள் அசைன்மெண்ட் போய்க்கலாம். இந்த எம்ப்ளாய்மெண்ட் மாடலும் கொஞ்சம் டீட்டெயிலா எடுக்க வேண்டியது இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு சிம்பிளா சொல்றேன். எம்ப்ளாய்மெண்ட் மாடல் அண்ட் ஃபிளக்ஸ் ஃபீல்ட்ஸ், டிஎஃப்எஃப் டிஸ்கிரிப்டிவ் ஃபிளக்ஸ் ஃபீல்ட்ஸ், கீ ஃபிளக்ஸ் ஃபீல்ட்னா என்னங்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் சாரி அதை பத்தின டாபிக்ஸ் எல்லாம் நம்ம செப்பரேட்டாவே கவர் பண்ணலாம். ஓகேவா, அதுக்கு அடுத்தது 2 டயர் மல்டிபிள் அசைன்மெண்ட்னா என்னோட கம்பெனில ஒரு இந்த பர்டிகுலர் லீகல் என்டிட்டில வர்றவனுக்கு நான் மல்டிபிள் அசைன்மெண்ட் கொடுப்பேன். மல்டிபிள் அசைன்மெண்ட் இந்த சென்ஸ் என்னன்னா, இப்போ ஒருத்தரை நான் ரெக்ரூட் பண்றேன், அவரு பார்ஷியலா வந்து பிசினஸ் அனலிஸ்டா ஒர்க் பண்ணுவாரு, பார்ஷியலா வந்து டெஸ்டிங்ல இருப்பாரு, பார்ஷியலா வந்துட்டு டெவலப்மெண்ட்டும் பண்ணுவாரு. சோ அவரோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் 40 ஹவர்ஸ்னா பர் வீக் நான் சொல்றேன், 40 ஹவர்ஸ்ல 15 ஹவர்ஸ் இது கொடுப்பேன், 15 ஹவர்ஸ் இந்த அசைன்மெண்ட்டுக்கு, 15 ஹவர்ஸ் இந்த அசைன்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி மல்டிபிள் அசைன்மெண்ட் என்னோட கம்பெனில ஒரு எம்ப்ளாயி பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பர்டிகுலர் லீகல் என்டிட்டிலங்கிற பட்சத்துல நான் 2 டயர் மல்டிபிள் அசைன்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து நம்ம இங்க பார்த்தது இந்த லீகல் எம்ப்ளாயர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஓகே, இப்போ இதுல பேரோல் ஸ்டாட்யூட்டரி யூனிட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இது எந்த எல்டிஜியோட கனெக்ட் ஆயிருக்கு. எல்டிஜினா லெஜிஸ்லேட்டிவ் டேட்டா குரூப், ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இட் இஸ் பேசிக்கலி a country which is technically known as LDG, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் டேட்டா குரூப். ஓகே, so fiscal start year is basically means financial starting year. ஓகேவா, அதையும் நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இஃப் required we can mention, else leave it. நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் மேண்டேட் கிடையாது. ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பேரோல் ஸ்டாட்யூட்டரி யூனிட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பேரோல் ஸ்டாட்யூட்டரி யூனிட் டீடைல்ஸ் பார்த்திருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க நம்ம பார்த்திருக்கிறது பேரோல் ஸ்டாட்யூட்டரி யூனிட் இன்ஃபர்மேஷன். இதுல பாத்தீங்கன்னா எந்த கிராஜுவிட்டி ஆக்டுக்கு கீழே இது கவர் ஆகுதுங்கிற லீகல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே we can add here. ஓகேவா, சோ இப்ப நம்ம மெயினா ஒரு செக்ஷனுக்கு வருவோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பொசிஷன் சின்க்ரனைசேஷன். பொசிஷன் சின்க்ரனைசேஷன் உண்மையிலேயே ஒரு பெரிய டாபிக், பட் இன் சிம்பிள் டேர்ம்ஸ் உங்களுக்கு அது புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நான் வந்து ஒருத்தரை ரெக்ரூட் பண்றேன் என் கம்பெனிலங்கிற பட்சத்துல நான் பொசிஷன் மட்டும் தான்ப்பா செலக்ட் பண்ணுவேன். பொசிஷன் செலக்ட் பண்ணாலே அவரோட ஜாப் என்ன, அதுக்கு என்ன மேனேஜர் அசைன் பண்ணணும், அதுக்கு என்ன லொகேஷன் வேணும், கிரேட் லேடர், கிரேடு, ப்ரொபேஷன் பீரியடு, இது எல்லா டீட்டெயிலும் இந்த பொசிஷன்லயே நான் கொடுத்திருப்பேன். ஓகே, ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணிருப்பேன், அந்த பொசிஷன்லயே இது எல்லா டீடைல்ஸும் இருக்கணும். சோ நான் ரெக்ரூட் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த பொசிஷனை மட்டும் செலக்ட் பண்ணா போதும், மீதி எல்லா ஃபீல்டுமே ஃப்ரம் தட் பொசிஷன் இட் ஷுட் கம். அப்படிங்கிற பட்சத்துல என்னோட ஆர்கனைசேஷன் பக்காவா பொசிஷன் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுதுங்கிற பட்சத்துல நீங்க இந்த பொசிஷன் சின்க்ரனைசேஷனை எஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லீகல் என்டிட்டி பொசிஷன் ட்ரிவன், விச் மீன்ஸ் நீங்க இந்த லீகல் என்டிட்டி கீழே ஒருத்தரை ஹையர் பண்றீங்கிற பட்சத்துல நீங்க பொசிஷன் மட்டும் செலக்ட் பண்ணா போதும், இங்க என்ன ஃபீல்டெல்லாம் நீங்க செக் பண்ணிருக்கீங்களோ அது எல்லா ஃபீல்டுமே ஆட்டோ பாப்புலேட் ஃப்ரம் தட் பொசிஷன் வந்துரும். ஓகேவா, சோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்னொரு தடவை சொல்றேன், ஒரு பொசிஷனை நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் அனலிஸ்ட்ங்கிற ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணிட்டீங்க. இவரோட ஜாப் என்னவா இருக்கும்,
பொசிஷன் பிசினஸ் அனலிஸ்ட். இவரோட ஜாப் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது அவர் ஒரு எக்ஸிகியூட்டிவா இருக்கலாம், இல்ல சீனியர் பிசினஸ் அனலிஸ்டா இருக்கலாம். என்ன வேணாலும் இவரோட ஜாப் இருக்கலாம். சோ அந்த பொசிஷன் கீழ நான் என்ன ஜாப்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அவரோட கிரேடு வந்துட்டு ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு அந்த மாதிரி ஏறிட்டே போலாம். நான் இப்ப ஏபிசிங்கிறது சிம்பிளா சொன்னேன். யூசுவலா ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பிஏடி, ப்ரோக்ராம் அனலிஸ்ட் ட்ரைனி, ப்ரோக்ராம் அனலிஸ்ட், அசோசியேட், சீனியர் அசோசியேட், மேனேஜர் இதெல்லாமே வந்துட்டு அந்த மேனேஜர்லயே கிரேட்ஸ் இருக்கும். ஓகே, என்ன இருக்கும்னாக்கா அசிஸ்டன்ட் மேனேஜர், சீனியர் மேனேஜர், அதுக்குள்ளயுமே டிவிஷன்ஸ் இருக்கும். சோ கிரேட் லேடர் இதெல்லாம் வந்து நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். பட் இந்த மாதிரி இந்த பொசிஷனுக்குள்ள நான் இதெல்லாம் செட் பண்ணிக்கிறேன். ப்ரொபேஷன் பீரியட் 6 months ப்ரொபேஷன் பீரியட் நான் செட் பண்ணலாம். இந்த ப்ரொபேஷன் பீரியட் எதுக்குன்னா ஒருத்தர் நியூவா ஹையர் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த 6 மாசம் அவருக்கு வந்து ப்ரொபேஷன் பீரியட். அவரு ப்ரூஃப் பண்ணிக்க வேண்டிய டைம். அதுக்கப்புறம் தான் அபிஷியலா அந்த ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ 6 months நான் ப்ரொபேஷன் பீரியட் செட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி அலோ ஓவர் ரைட் அட் அசைன்மெண்ட்னா என்னதான் நான் பொசிஷன்ல கொடுத்தாலுமே அசைன்மெண்ட் லெவல்ல நான் ஏதாவது ஜாப மாத்தணும், கிரேட மாத்தணும்னா எனக்கு அலோ பண்ணு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சிஸ்டம்க்கு இங்கேயே சொல்லலாம் அலோ ஓவர் ரைட் அட் அசைன்மெண்ட். ஓகேங்களா? சோ ஐ திங்க் இது கொஞ்சம் பெருசா போயிட்டே இருக்கு. சோ இத பத்தி நம்ம தெளிவா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லீகல் எம்ப்ளாயர் பேசிக் இன்ஃபர்மேஷன். இதுல வந்து கார்பரேட் ஐடென்டிட்டி நம்பர் இதெல்லாமே வந்து நீங்க கொடுத்துக்கலாம். அகைன் இட்ஸ் அ வெரி லீகல் டேர்ம். சோ இன்னைக்குள்ள செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏதாவது புரியலன்னா ஐ வில் ட்ரை டு அட்ரஸ் இட் as soon as possible. ஓகேங்களா? சோ தேங்க்யூ. ஹாப்பி வீக்கெண்ட்.